இந்த வீடியோவில் ஜனவரி மந்தோட தேர்ட் வீக் அப்டேட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வாரம் சாட்டர்டே, அதாவது பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வந்து யூனியன் பட்ஜெட் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. யூஸ்வலாக பட்ஜெட்டுக்கு முன்னாடி ஷார்ட் பொசிஷன், அதாவது ஸ்டாக்ஸை செல் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அதை கவர் பண்ணுவாங்க. அது மூலியமாகவும் பட்ஜெட் மேலே இருக்க எக்ஸ்பெக்டேஷன் மூலியமாகவும் சில ஸ்டாக்ஸோட ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து ப்ரீ பட்ஜெட் ரேலின்னு சொல்லுவாங்க. அது இந்த வருஷம் நடக்குதான்றதை இந்த வீக் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் நிஃப்டி 50 வந்து இது வரைக்கும் 4 மாதம் கண்டினியூஸாக வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆனதே கிடையாது ரீசெண்ட் டைம்ஸில். பட் இந்த மந்த் வந்து ஃபோர்த் கன்சிக்யூட்டிவ் மந்த்தாக வந்து நமக்கு நெகட்டிவில் இருக்குது இது வரைக்கும். ஸோ அதோட இந்த ப்ரீ பட்ஜெட் ரேலி நடக்கிறதுனால நிஃப்டி வந்து இந்த மாதம் வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகுதான்றதை நம்ம பார்ப்போம். அது இல்லாமல் இந்த வீடியோவில் வந்து வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், அதாவது விக்ஸ்னா என்னன்றதை பற்றி ஒரு ஷார்ட்டாக ஒரு டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி சில ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துருவோம். இந்த வாரம் வந்து நம்ம இண்டிசஸ் எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆச்சு, மேஜர் இண்டிசஸ். பட் மார்க்கெட்டை வந்து ஐடி இண்டெக்ஸும் எஃப்எம்சிஜி இண்டெக்ஸும் நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருந்தது. நிஃப்டி 50 வந்து 0.5% கிட்டத்தட்ட வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்தது. பேங்க் நிஃப்டி வந்து 0.36% வந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருந்தது. மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் வந்து ப்ராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு இண்டெக்ஸுமே பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் வந்து மிகப்பெரிய ரேலியை பார்த்ததுனால அதோட ஃபாலோ சிவியராக இருந்தது. மிட் கேப் இண்டெக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 2.5%ம், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து 4%ம் வந்து ட்ராப் ஆயிருந்தது. ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்திருந்தது, நம்ம இந்தியாவில் வந்து நிறைய பில்டிங்ஸோட சப்ளை, விச் மீன்ஸ் ரியல் எஸ்டேட்டோட சப்ளை வந்து ஹெவியாக இருக்கிறதாகவும் அதோட டிமாண்ட்ஸ் குறைஞ்சிட்டு இருக்கிறதாகவும் ஒரு நியூஸ் வந்தது. இந்த நியூஸ் காரணமாக லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப அதிகமாக அடிப்பட்ட இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ். அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10% வந்து ட்ராப் ஆயிருந்தது. நிஃப்டி ஐடி வந்து ரீசெண்டாக வந்து ஐடி ஸ்டாக்ஸோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இல்லைனாலும் ஒரு மினிமமான எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணியிருந்தது. அதோட அவங்களோட கமெண்ட்ரி, போஸ்ட் ஏர்னிங்ஸ் கமெண்ட்ரி வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர்லேயோ இல்லை நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்டிங்லேயோ வந்து அவங்க டிமாண்ட் ரெக்கவரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னதுனால ஐடி ஸ்டாக்ஸில் ஒரு சின்ன ரேலி இருந்தது. அது மூலிமா இந்த இண்டெக்ஸ் வந்து 3.5% வந்து அப் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி எஃப்எம்சிஜி, இந்த இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ண ஒரு இண்டெக்ஸு. ஸோ அதுக்கு ஃபர்தராக வந்து டவுன் சைடு இல்லை, அதாவது லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து டவுன்லேயே இருந்த காரணத்தினால ஃபர்தர் டவுன் சைடு இல்லாதனால இந்த இண்டெக்ஸ் வந்து 0.5% அப்போ லாஸ்ட் வீக் க்ளோஸ் ஆயிருந்தது. நான் முன்னாடி சொன்ன வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து 6% வந்து 6.2% வந்து அதிகமாக இருந்தது இந்த வாரம். சில ஸ்டாக்ஸோட இதை பார்ப்போம். லாஸ்ட் வீக் வந்து டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் வந்து பார்ப்போம். நிஃப்டி 500ல் விப்ரோ வந்து 13.5% வந்து அப்பா இருந்தது. ஐடியில் இருக்கிற லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லேயே வந்து விப்ரோ ஸ்டாக் தான் வந்து ரொம்ப அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது லாஸ்ட் இயர். ஸோ அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே இருந்தது இந்த குவார்ட்டரில். அதனால் வந்து விப்ரோ ஸ்டாக்ஸ் வந்து 13.5% வந்து அப்பா இருந்தது. அப்புறம் மற்ற ஸ்டாக்ஸான கேப்ரி குளோபல், சென்சாடெக், கோ டிஜிட், பாம்பே பம்ரா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியர்லி டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் வந்து லாஸ்ட் வீக் கொடுத்துருந்தது. எப்படி நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சோ அதே மாதிரி வந்து புவர் ரிசல்ட்ஸ் கொடுத்த ஸ்டாக்கை வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லாவே பீட் பண்ணியிருந்தது. அதில் பார்த்திங்கன்னா நியூஜென் சாஃப்ட்வேர் வந்து லாஸ்ட் வீக் மட்டும் 25% ட்ராப் ஆயிருந்தது. சையண்ட் வந்து லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷனில் மட்டும் பேக் டு பேக் லோவர் சர்க்யூட் அடித்து 25% வந்து ட்ராப் ஆயிருக்கு. இந்தியா சிமெண்ட்ஸ் 20% அண்ட் நெட்வெப் அண்ட் ராம்கிருஷ்ணா ஃபோர்ஜிங்ஸ் இந்த எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் 20% வந்து ட்ராப் ஆயிருந்தது நிஃப்டி 500ல். அடுத்த செக்ஷனில் வந்து சில இம்பார்ட்டண்டான நியூஸ் அப்டேட்ஸ் வந்து நம்ம பார்த்துருவோம். இந்தியாவில் வந்து காமர்ஸோட ஃபினாமினல் க்ரோத் காரணமாக வந்து லாஸ்ட் மைல் லாஜிஸ்டிக்ஸும் லாஸ்ட் மைல் மொபிலிட்டியும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி ரீசெண்டாக வந்து நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக மேஜர் ஆட்டோ கம்பெனிஸ் வந்து நிறைய ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் இல்லை புது இனிஷியேட்டிவ்ஸ் நிறையா வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு இனிஷியேட்டிவாக ஹுண்டாயும் டிவிஎஸும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து இறங்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ வீலர்ஸ் அண்டு மைக்ரோ ஃபோர் வீலர்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டெவலப் பண்ண போகிறாங்க. இட் இஸ் மோஸ்ட்லி வந்து ஹுண்டாய் வந்து டெவலப் பண்ணி டிவிஎஸ் வந்து அதை மார்க்கெட் பண்ணுறதான பார்ட்னர்ஷிப் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டிக்கும் லாஜிஸ்டிக்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்தியன் ரோட்ஸ் வந்து நேரவாக இருக்கிறதுக்காக இந்த வெஹிக்கிள் டிசைன் வந்து மோஸ்ட்லி வந்து இந்தியாவுக்காகவே வந்து டிசைன் பண்ணப்பட்டதாக இருக்கும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிடபிள்யூசி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் டெலிகாம் மார்க்கெட் வந்து 9.4% வந்து க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு இண்டஸ்ட்ரியுமே வந்து அந்த கண்ட்ரியோட வளர்ச்சி, தட் இஸ் ஜிடிபி க்ரோத்தோட அதிகமாக இருக்குன்னா அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் நம்ம இண்டெக்ஸை கம்பேர் பண்ணுறதுக்கு கூட. அப்படி பார்க்கும்பொழுது டெலிகாமில் வந்து நமக்கு ரெண்டே மேஜர் கம்பெனிஸ் தான் வந்து இன்றைக்கி ஸ்டேபிளாக இருக்குது. வி ஆல்சோ ஹேவ் வோடஃபோன், பட் அது அந்தளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை. ரிலையன்ஸும் பாரதி ஏர்டெலும் இருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இட் இஸ் அ காங்க்ளமரேட். அதில் வந்து ஜியோவும் ஒரு பார்ட்டாக இருக்கே தவிர தனியாக வந்து அது ஒரு டெலிகாம் கம்பெனியாக இல்லை ஸ்டாக்கில்.
அண்டு பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இண்டிவிஜுவல் ஸ்டாக். அது வந்து பியூராக டெலிகாம் கம்பெனியாக இருக்குது. இந்த ரெண்டு கம்பெனிஸோட க்ரோத் வந்து நல்லா இருக்குன்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ரிப்போர்ட் மூலிமா. இந்த ரெண்டு கம்பெனி பற்றின டீட்டெயில்டு அனாலிசிஸ் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த டெலிகாம் மார்க்கெட் வந்து அரௌண்ட் $48 பில்லியன் ஆயிருக்கு. இது வந்து 2030 பார்த்தீங்கன்னா 83 பில்லியன்ஸ், விச் மீன்ஸ் நியர்லி டபுள் த ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ட்ரிகர் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து டேட்டா ரேட்ஸ் வந்து ரொம்ப லோவஸ்ட்டாக இருக்குது வேர்ல்டை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதை வந்து கண்டினியூஸாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க வந்து வாய்ஸ் அவுட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த டேரிஃப் ஹைக் வந்து நடக்கும் பொழுது இன்னும் வந்து இந்த ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ அண்ட் டெக் மஹிந்திரா இந்த 4 கம்பெனியுமே பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் டு டிசம்பர் பீரியடில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து 17,200 எம்ப்ளாயிஸை வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயி அடிஷன்ன்றது வந்து ஒரு நல்ல சைனாக பார்க்கப்படும் ஸ்டாக் மார்க்கெட்டில். என்ன ரீசன்னா அவங்களுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் அவங்க வந்து புதுசாக வந்து எம்ப்ளாயிஸை வந்து ஆட் பண்ணுவாங்க. இது வந்து நெட் அடிஷன்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா நடுவில் வந்து லேட்ரல்ஸ் வந்து வெளியில் போயிட்டு ரிசைன் பண்ணிவிட்டு புது லேட்ரல்ஸ் ஹையரிங்கும் பண்ணுவாங்க. ஸோ நெட் அடிஷனாக வந்து 17,200 எம்ப்ளாயிஸ் வந்து இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து ஒரு மேஜர் நியூஸ் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸும் பாரதி ஏர்டெல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வீக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 375 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆஃப் பாரதி ஏர்டெலுக்கு வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் சர்வீசஸை வந்து ஆஃபர் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் மூலிமா 2 ப்ராடக்ட்டும், அதுக்கப்புறம் ஏர்டெலோட ஸ்டோர்ஸ், ஏர்டெல் சர்வீஸ் ஸ்டோர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பஜாஜ் ஃபைனான்ஸோட ஆஃபரிங்ஸ் வந்து இருக்க போகுது. இது இல்லாமல் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டு லான்ச் பண்ண போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு மேஜரான அட்வான்ஸ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸுக்கு வந்து எந்த ஒரு பெரிய எஃபர்ட்டும் இல்லாமல் ஒரு 375 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட எக்ஸ்போஷர் கிடைக்க போகுது. இந்த சப்ஸ்கிரைபர்ஸை சர்வ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் கிடைக்க போகுது. ஸோ இது மூலிமா வந்து பாரதி ஏர்டெலுக்கும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் கமிஷன் கிடைக்கும். பஜாஜ் ஃபைனான்ஸுக்கு வந்து ஒரு மேஜரான ரெவன்யூ ஸ்ட்ரீம் வந்து க்ரியேட் ஆனதுக்கான சான்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 2050 வந்து இந்தியா வந்து 16% ஆஃப் த குளோபல் கன்சப்ஷனை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் பேஸ் பண்ண ஸ்டாக்ஸு, எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸு ப்ளஸ் ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸு, வெஹிக்கிள் ஸ்டாக்ஸு ப்ளஸ் நைக்கா, அப்புறம் ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரியான ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ப்ரொவைடட் தோஸ் கம்பெனிஸ் பெர்ஃபார்ம் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா. அதுக்கடுத்து வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் வந்து 90% ஸ்டேக் வந்து மினிமலிஸ்ட்ன்ற ஒரு ஸ்கின் கேர் கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. விச் மீன்ஸ் தேர் கண்ட்ரோலிங் த கம்பெனி நவ். 3,000 crore வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்கின் கேர் கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸை நோக்கி போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஸ்டார்ட் அப்ஸுமே பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து அவங்களால வந்து ஃபண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடிஞ்சுது வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டேருந்து. அதுக்கப்புறம் அவங்களால வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து அந்த கம்பெனிஸை வந்து வளர்க்க முடியாத ரீசன்னால் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இல்லைனா நைக்கா இந்த மாதிரியான கம்பெனிஸ் கிட்ட வந்து கன்சல்டேஷனாக போய் அவங்களாம் வந்து அந்த கம்பெனிஸை வந்து விற்றுட்டு போகிறத வந்து ஒரு ரீசன்ட் ட்ரெண்டாக நம்ம இப்போ பார்க்க முடியுது. ஸோ இந்த பியூட்டி அண்ட் ஸ்கின் கேர் இண்டஸ்ட்ரி வந்து கன்சல்டேட் ஆகிட்டு இருக்க ஃபேஸில் இப்போ இருக்குது. அதுக்கடுத்து வந்து தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்து புவராக இருக்குது. அவங்களோட ரெவன்யூ க்ரோத் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ப்ராஃபிட் க்ரோத்தும் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது என்னத்தை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து லாஸ்ட்டு 2-3 குவார்ட்டர்ஸாகவே ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஜிடிபி க்ரோத்தும் ரொம்ப புவராக இருந்தது லாஸ்ட் 2-3 குவார்ட்டர்ஸாக. இதனால் வந்து இந்த கம்பெனிஸால் வந்து ப்ராப்பராக சேல்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியாதனால ரிசல்ட்ஸ் வந்து புவராக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற வாரங்களில் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் மூமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி. அதனால் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நிறைய வாலட்டிலிட்டி வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலே லார்ஜஸ்ட்டு டேட்டா சென்டரை வந்து அவங்க ஜாம்நகரில் கட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு 2 இயர்ஸில் இது முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 3 GW. ஸோ இது வந்து ரொம்ப மேசிவான டேட்டா சென்டரு. இந்த டேட்டா சென்டர் லான்ச் ஆகும்போது வேர்ல்ட்லேயே வந்து இது லார்ஜஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்த ஸ்டாக்ஸை பற்றி அதோட ப்ரீஃப் பற்றி பார்ப்போம். இஎம்எஸ் லிமிட்டெடுன்றது வந்து ஒரு வாட்டர் ரீசைக்ளிங் ப்ளஸ்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அது இவங்க பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டரில் வந்து 35% வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து அப் ஆயிருக்கு 50 crore. இது ஒரு சின்ன கம்பெனி. இயர் ஆன் இயர் வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து 35%, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வந்து ஒரு 2% அப் ஆயிருக்கு. அவங்களோட ரெவன்யூ வந்து 23% அப் ஆயிருக்கு.
அதுக்கப்புறம் சக்தி பம்ப் வந்து ஒரு ஹாட் ஃபேவரட் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில். சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாக் பற்றி பேசியிருப்பாங்க. இவங்களோட இப்போதைய ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 131% வந்து அப் ஆயிருக்கு. லாஸ்ட்டு இயர் ஆன் இயர் பார்க்கும்போது குவார்டர் அண்ட் குவார்டர் வந்து ஒரு 3% வந்து அப் ஆயிருக்கு. இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து 31% வந்து அப் ஆயிருக்கு. 648 crores வந்து இருக்குது இயர் ஆன் இயரில். குவார்டர் அண்ட் குவார்டர் வந்து மறுபடியும் 2% தான் இது அப் ஆயிருக்கு. அப்புறம் 2 பேங்க் வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் ஸ்பெசிஃபிக்காக 2 பேங்க் வந்து நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்த எல்லா பேங்க்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் இருந்தது பேங்க் ரிசல்ட்ஸில். அவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசெட், அதாவது வந்து கஸ்டமர்ஸ் வந்து லோன் சரியாக பே பண்ணாதனால அவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸில் ப்ளஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸில் வந்து இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருக்குதுன்னு சொல்லி நிறையா ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டில் வந்து 2 பேங்க் வந்து அவுட்ஸ்டாண்டிங்கான ரிசல்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து கோட்டக் பேங்க்கு அண்ட் அனதர் ஒன் வந்து ஐசிஐசி பேங்க்கு. ஐசிஐசி பேங்க்கோட ப்ராஃபிட் வந்து 15% அப் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் 11,792 crores. அவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசெட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, அதாவது இன்க்ரீஸும் ஆகலை குறையும் இல்லை. குவார்டர் அண்ட் குவார்டர் இது வந்து 0.42%ல் இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து, அதாவது பேங்க் வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட வாங்குகிற டெபாசிட்ஸுக்கும் அவங்க லெண்ட் பண்ணுறதுக்குமான மார்ஜின், கஸ்டமர்ஸ் கொடுக்குற லோனுக்கான மார்ஜின். இந்த மார்ஜின் வந்து 4 அண்ட் அபவ் 4 வந்து லார்ஜ் பேங்க்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஐசிஐசிஐ பேங்கோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் மட்டும் இந்த குவார்ட்டரில் வந்து ஸ்லைட்டாக குறைஞ்சிருக்கு. அது வந்து 4.25%-ஆக இருக்குது. போன குவார்ட்டர் வந்து 4.27%-ஆக இருந்தது. இந்த கோட்டக் பேங்கோட ரிசல்ட்ஸ் தான் வந்து பெரிய டேர்ன் அரவுண்டு. அவங்களோட ப்ராஃபிட் வந்து 10% அப் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் 3,300 crores. குவார்டர் ஆன் குவார்ட்டர் வந்து 1% டவுன் ஆயிருக்கு. இதில் மெயின் டேர்ன் அரவுண்டு நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பர்ஃபார்மிங் அசெட் வந்து அவங்களது ரொம்ப கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு அதர் லார்ஜர் பேங்க்ஸ். அவங்க வந்து இன்ஃபேக்ட் வந்து நான் பர்ஃபார்மிங் அசெட் வந்து இந்த குவார்ட்டர் வந்து குறைச்சிருக்காங்க. ப்ளஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இது ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. 4.93% வந்து இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இருக்குது. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட்டக் பேங்க் வந்து இப்போ ரீசெண்டாக இருந்த சேவிங்ஸ் பேங்க்ஸ் டெபாசிட்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ்லாம் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அதாவது வந்து 0.5% வரைக்கும் கம்மி பண்ணதுனால அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த சினாரியோ, அதாவது இப்போ இருக்கிற சினாரியோ வந்து பேங்க்ஸ் வந்து டெபாசிட்ஸ்க்கோ இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ்க்கோ ரொம்ப ஹெவியாக கம்ப்ளீட் பண்ணுற டைமில் இவங்க தைரியமாக 0.5% குறைச்சுமே வந்து அவங்களோட கஸ்டமர்ஸ் வந்து அவங்கள விட்டு போகலன்றது இந்த பேங்க்கோட ஸ்ட்ரென்த் வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். இந்த விக்ஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியர் ஆஃப் மார்க்கெட்டில் வந்து ஃபியர் இருக்குன்னா வந்து இது வந்து காமிச்சு கொடுக்கும். ப்ளஸ் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறது, அதாவது அன்பிரடிக்டபிள் மூமெண்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குன்னா வந்து விக்ஸ் வந்து காமிச்சு கொடுக்கும். எப்போல்லாம் விக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கோ மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போட்டு ட்ரேட் பண்ணுற பழக்கம் உள்ளவங்க. அவங்க ஸ்டாப் லாஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஹிட் ஆகும் இந்த மாதிரி டைமில். பட் நெட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸோ இல்லை அந்த இண்டெக்ஸோட மூவ்மெண்ட்டோ பெருசாக மூவ் ஆகிருக்காது. பட் அந்த இன்டர்மீடியன்ட் பீரியடில் வந்து ஹெவி வாலட்டிலிட்டி வந்து அவங்க பார்க்க முடியும். இந்த விக்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ட்ரெண்டையும் வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். சில நேரம் விக்ஸ் இன்க்ரீஸ் ஆக மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டூல். நான் சொன்னதுக்கான ரீசன் என்னென்னா, விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நிஃப்டி இது வரைக்கும் வந்து ஒரு 4 months வந்து கன்சிக்யூட்டிவாக வந்து ரெட்டில் க்ளோஸ் ஆனதே கிடையாது. ஸோ நம்ம அதை வந்து சார்ட்டில் வந்து பார்ப்போம். அட்லீஸ்ட் ஃப்ரம் 2008லேருந்தே பார்ப்போம். 2008லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் நடந்த பீரியடு. அந்த பீரியட்லேயே பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து நிஃப்டியோட மந்த்லி சார்ட் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த ஃபைனான்ஷியல் க்ரைசிஸ் நடந்ததில் பார்த்திங்கன்னா 1, 2 and 3 அக்டோபரில், செப்டம்பர், அக்டோபர் அண்ட் நவம்பரில் மட்டும்தான் வந்து இண்டெக்ஸ் வந்து ரெட்டில் க்ளோஸ் ஆகிருந்தது. 4th month பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுலேருந்து வந்த எல்லா மந்த்துமே பார்த்திங்கன்னா நிஃப்டி ஐதர் 2 months வந்து ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கும், இல்லை 3 months வந்து ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கும். திரும்பவுமே வந்து நெக்ஸ்ட் மந்த் 4th month வந்து ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வந்து கொடுத்துருக்கும். அப்படி நம்ம பார்க்கும்பொழுது நெக்ஸ்ட் பெரிய கிராஷ்னு பார்த்திங்கன்னா 2017 நம்ம இந்தியாவில் நடந்த ஒரு க்ரைசிஸ். எஸ் பேங்க், ஐஎல்என்எஃப்எஸ் ஃபைனான்ஸ் இதெல்லாம் வந்து ட்ராப் ஆயிருந்தது. அந்த டைமில் மட்டும் நமக்கு ஒரு 4 months வந்து க்ளோசிங் வந்து ரெட்டில் இருந்தது. அந்த 4th month க்ளோசிங்குமே பார்த்திங்கன்னா நெகட்டிவ், அதாவது கேண்டில் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் அது வந்து ஒரு டோஜியாக தான் க்ளோஸ் ஆகிருந்தது தவிர பெரிய ரெட் கேண்டில் வந்து அந்த டைமில் கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு பெரிய மார்க்கெட் கிராஷ் வந்து கோவிடில் நடந்தது. கோவிடில் நடந்த கிராஷ்லேயும் பார்த்திங்கன்னா 3 ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் 4வது கேண்டில் வந்து ஒரு மிகப்பெரிய க்ரீன் கேண்டில் வந்து கொடுத்துருந்தது. ஸோ இதுக்கு இடையில எப்போ நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த 3 ரெட் கேண்டில் இருக்கும், இல்லை மோஸ்ட்லி 2 ரெட் கேண்டில் தான் இருக்கும்.
அப்படி ரீசெண்டாக 2021 வந்து நமக்கு ஒரு பீரியட் இருந்தது, 2 months இருந்தது. அப்புறம் 22 வந்து ஒரு 3 months வந்து ட்ராப் இருந்தது. அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த 4th month வந்து டோஜி கேண்டில் தான் வச்சுருந்தாங்களே தவிர ரெட் கேண்டில் கிடையாது, பெரிய ரெட் கேண்டில் கிடையாது. ஒரு டோஜின்றது வந்து ஒரு இன்டிசிசிவ் கேண்டில், அதில் வந்து பெரிய மூமெண்ட் இருக்காது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு பெருசாக வந்து ஃபால் இல்லை. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ தான் வந்து ஒரு 3 ரெட் கேண்டிலும் 4வதும் வந்து ஒரு பெரிய ரெட் கேண்டில் வச்சுருக்கு. ஸோ இந்த மந்த்து விச் மீன்ஸ் இந்த கம்மிங் வீக் வந்து இந்த கேண்டில் வந்து க்ரீன் கேண்டிலாக மாறணும்னா நம்ம இண்டெக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ரேலி பார்க்கணும். நடக்குதான்றதை பார்ப்போம். ஏன்னா ப்ரீ பட்ஜெட்டுக்கான ரேலி இருக்கிறதுக்கான சான்சஸும் இப்போ இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு இதில் டிஸ்கஸ் பண்ண டேர்ம்ஸ் ஏதாவது புரியலன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஸ்டாக்ஸ் பற்றின அனாலிசிஸ் வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம்.